ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட வந்து சொல்லியும் வந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அதுதானே வந்து உண்மை. விஜய் வந்து என்ன சொன்னாலே வந்து நம்ப போகிறதில்ல, மல்லி வந்து சொல்கிறதுல. ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து எந்த உண்மையும் வந்து இந்த அளவுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அது இல்லாமல் வந்து மல்லி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டும் வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து நம்ம விஜய் வந்து நம்பியும் நம்பாத மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டாக வந்து சிவ பூஜையில் வந்து கரடி பூஞ்சமாக இந்த மாதிரி வந்து யார் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சொல்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவிக்கிறாங்க. சரி ஓகே, விஜயும் வந்து கொஞ்ச நேரம் வந்து நோட் பண்ணுறாரு. நாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து மல்லியை பற்றி கேட்டதுக்கே வந்து ஏன் இப்போ வந்து மல்லியை பற்றி கேட்ட உடனே வந்து எரிஞ்சு விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கேட்டார். ஆனால் இருந்தாலே அவளை பற்றி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதரா, இப்போ வந்து நம்ம பேசுனது என்னவோ அதை மட்டும் வந்து பேசிட்டு வந்து என்னை வந்து ஃப்ரீ ஆகி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ எல்லாம் வந்து எதுக்கு வந்து கணக்கு போட்டுட்டு இருக்க? மொத்தமாக வந்து விஜய் கிட்ட இருக்கிற ₹1 இல்லாமல் வந்து எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டு வாழை சுருட்டிட்டு வந்து வாடு மேலேயே வந்து கோல் எடுத்து கம்பை எடுத்து பட்டுன்னு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து குறுக்க வந்து வரப்போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஸ்டன்னாக தான் போகிறாங்க. ஏற்கனவே வந்து கழுத்தை வந்து பிடிச்சி நெரிச்சு உன்னை வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா விட மாட்டேன். இவ்வளோ நாள் பார்த்தது வந்து சாதா மல்லி, இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிற மதுரை மல்லி அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து செமையாக வந்து பேசுனாங்க. அந்த டைலாக்கு அப்படியே பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. இதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து இதுதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படி வந்து சவால் வந்து விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. போகிற இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருதுங்க. அந்த ஃபோன் கால் வந்து வந்ததுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேராக வந்து போய்ட்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து பார்க்க விடலை. சரி ஓகே, பார்க்க விடலை. இப்போ வந்து விஜய் வந்து எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்து வருதுங்க. அந்த இடத்துல வந்து அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து இப்படி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள், யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் வெண்பாக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து சும்மா இருப்பார். கண்டிப்பாக வந்து வெண்பாக்குன்னு சொன்னதும் ஜெயிலை உடச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை தூக்கி அடிச்சுட்டு கூட வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் வந்ததுமே வந்து மல்லி வந்து வெளியே இருந்ததும் மல்லி எங்கம்மா எங்கே வெண்பா வந்து நான் பார்த்தே ஆகணும், வெண்பாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குரல். என்னடா அது அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாக்கு வந்து ஒன்றுமே ஆகலையா, அப்போ யாருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து பார்த்ததும் பாசத்தில் கட்டி பிடிச்சி அப்படியே சந்தோஷத்தில் தூக்கி டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அந்த இடத்துல. நான் வந்து ஏதோ வந்து ஒரு 10 வருஷம் போன யுகத்துக்கே வந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. வெண்பா குட்டி ஒன்று வந்து பார்க்காம இருந்தது எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஒரு 1 நாளோ இல்லை 2 நாளோ அந்த ஃபீலிங்க்கு அந்த லாங் டிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஆகிடுச்சு உனக்கும் எனக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டார். அதுவும் இல்லாமல் டாடா நீங்கள் வந்து இல்லாமல் எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, நீங்கள் வந்து எப்போ தான் வருவீங்க? மல்லியம்மா வந்து சொன்னாங்க போலீஸ் வந்து உங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மையா? எதுக்காக வந்து உங்களை வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து விஜய் வந்து கேட்டு தள்ளுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் வந்து டாடா வந்து சீக்கிரமாக வந்து வெளியே வந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது பிஸ்னஸ் விஷயமாக ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனையை வந்து நான் சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படி சொன்னதும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்கு வந்து விஜய் வந்து என்ன வந்து முடிவு எடுக்குவார்? சீக்கிரம் வந்து அந்த ஜெயில் வாழ்க்கையிலேருந்து வந்து வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.